வலிக்குது ப்ரோ. அப்படியே முழுகிறாத, வா போலாம். எங்க ஹாய் கேமரா வந்து நடிக்கணும்ல. Oh shit, that was bad. ஒஸ்ட் ஆக்டர். சரி வா போலாம். சோ என்னன்னா நம்ம வந்து நிறைய காஃபி ஷாப் தேடணும். எதுவுமே பார்க்கிங் கிடைக்கல. ஐஸ்கிரீம் ஷாப்லாம் நினைச்சோம். சாப்பிட்ட பிறகு ஒரு நல்ல மந்தமா ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? You want to make something feel good. இல்ல எவ்வளவு நேரத்துல வர மாட்டறான். நான் இழுக்கவே இல்ல, அவனே தான் வரான். சோ நம்ம என்ன பண்ணோம்னா ஜோக் இல்ல. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா we going to find for ice cream or maybe a cafe. தூரம் வந்து வா something. This is not cafe bro, இது பாத்ரூம் மாதிரி இருக்கு. சோ நம்ம அதுக்கு போயிட்டு we going to go for that. कितना पगी उनको makan ice cream. பனிக்கூல் சாப்பிட போறோம். பனிக்கூல். மக்கன் ஐஸ்கிரீம் இல்ல, ஜீலன் ஐஸ்கிரீம். Oh no. I don't know what kind of thing is okay. நம்ம அவர் சாப்பிடுவாரு. நான் பனிக்கூல் சாப்பிட போறேன்ப்பா. நீங்களும் வாங்க. போலாம். பனிக்கூடா? பனிக்கூல். Roll camera action. கடை பேர் என்ன? துளசம் பிரங்காயில இருக்கா? தெரிய மாட்டிருக்கு. கரெக்டாபடி தெரியலையே. ஆல் டே டைனிங் கேஃபே. அது வந்து ஆல் டே டைனிங் கேஃபே வந்து டேக். ஓ தலைய தூக்கு, அது படி. ஓ third mile river city. third mile. ஓ போய் தானே. எங்க சாப்பிட வரணும் அவனுங்க ஒண்ணு மட்டும் கிளம்பி மட்டும் வந்துடுறான். வா. For waffle and ice cream as a best seller. Do you have MBNC joker for this? MBNC joker இருக்கு. டேய் கிளாஸ் குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கு. கிளாஸ் குள்ளார தான் இருக்கும். Putting time. Okay. Then I'll go for Bangkok waffle. Having here. உங்களுக்கு பிடிக்குமா? Anything? Hold on a minute. எனக்கும் பிடிக்கும். எனக்கு கேக்னால கேக்னு எழுதி கொடுத்தாலே சாப்பிடுவேன். உடனே அதிரடி முடியுது. A few moments later. அவன் வந்து SPM படிக்கிறான், பாத்துக்கங்க. படிச்சிட்டு கரெக்டா பதில் எழுதுறான். கண்டிப்பா அது கோஸ் தருவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்க்கிறதுக்கு. ஆமா, தேங்க்யூ. நாங்களும் இப்போ உங்களை மாதிரி எங்க போய் சாப்பிடலாம் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஆமாவா? நாங்க வந்து வேலை, நீங்க வந்து பொறுக்க போறீங்களா? இது நல்லா இருக்குது. பண்ணாங்க இது அது நடுவில் சீஸ் போலக்கு. அவன் கூகுள் அவ்வளோ அழகாக கொடுத்தான். அவனை மட்டும் கேமரா என்ன ஐடியா இருந்தது இல்லை, அவன் கேமரா அப்படி வச்சுட்டு அவனோட சாப்பிட நம்ம அப்படி இருக்கும். கொடுக்க மாட்டாங்க. நம்மளாம் புத்தி தப்பா வளர்ந்துச்சு. என்ன கொடுமை சரவணது. ஆமா, இது தானே தாவ ரொட்டி உள்ள நோக்கி போட்டுது. நல்லா இருக்குப்பா. சாப்பிட்டு பாருங்க. அப்பா மகன் சொல்றாருப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஒரு ரிப்ளை ஒண்ணுமே இல்ல, கண்டே இல்ல. ஜெயிலர் எஃபெக்ட் அது. ஜெயிலர்தா ஜெயிலரா ஜெயிலர் சாப்பிடுறா. ஆரஞ்சு ஜூஸா? இல்ல குளித்தி. ஐயோ கீழே சிந்தாம சாப்பிடணும். இதுதான் மேல பொறிக்கினை தப்பு இல்லையா? சரிங்க. அது ஆரஞ்சு ஜூஸ் இல்லடா. அது பியோ ஆரஞ்சு ஜூஸ்பா. பியோ எந்த எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆயில் வச்சு தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ தான் பழக்கம் இருக்குல்ல. ஆயில் வச்சு சாட சொல்றேன். ஆமா. ஷேக்கிங் நடக்கிறேன். என்ன சொன்னேன்? இப்ப நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். அது புடிங்க. அதை போட்டு உடைக்காம அழகா இருக்கு. புடிங்க கரண்டி எடுங்க. அப்படியே பிரனஞ்சனா எப்படி இருக்கும்? மனம் சொல்றது. இப்ப என்ன சொன்ன? பிளித்தியா ஆசையா வாங்கனையா? ஆமா சின்ன வயசு கனவு ப்ரோ. கனவு கை வைக்கதும் ஒரு கெட்ட செலவு. பப்ளிக் இருந்து நல்லவன் நடிக்கிறாங்க. விரல ஊத்துட்டா எதை ஊத்த வேணாம். அது ஊத்தாம சாப்பிடும். ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நீங்க குத்தி கிண்டிடுற அன்னைக்கு கொப்பத்தான் இது வெட்டனேன். சாப்பிடுங்க. ஏன் சாப்பிட்டுக்கிட்டு? எனக்கு சாப்பிடக்கூடாது. உன்னை வந்து சஃபர் பண்ண வைக்கணும். அப்படியே புளிஞ்சிடணும். அப்படியே ஆசையா ஆர்டர் பண்ணேன். ஒரு ஆசையை கெடுக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒரு ஆள் ஆசை கெடுக்குது ரொம்ப பிடிக்கும்டா. ஓ வேணாம், ஆட்டாதீங்க. சாப்பிட முடியாது. உன்னால இன்னைக்கு பார்க்க அப்படி
கிட்ட வந்தா கேள் தள்ளிடுவேன். வேணாம் வேணாம், தப்பு தப்பு சார். தப்பு ப்ரோ தப்பு bro. சொல்லுவல தப்பு தான்டா இது சொல்லுவோம். என்ன பொய் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே இல்லடா. எப்படி பொய் சத்தியமா பொய். இது உலகமா இப்படா சாமி. வாய் உலகம் பூராமலே நல்லா இருக்கா. இதுதான்டா மெல்லேலே மெல்லேலே மெல்லேலேவே மலையிலேவா இருக்கு. திருடுற போல. சரி எப்படிச்சு நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு உடனே ஒரு ரேஷன் கொடுப்பான் பாரு. இந்த சவுக்கு போடாத குத்திடும் வாயிலேயே. இது வந்து காஃபியா? தேத்தனி 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 ஐஸ்கிரீம். தேத்தனி ஆய பாரு. தேத்தனி சாப்பிடுங்களேன். கேமரா கூட்டு உழு வச்சு சிரிக்கல. ஐஸ்கிரீம் ஒன்று சிரிக்கிறான். நீ காலி பசங்க, நான் மதுரை பசங்க. நாங்க சாப்பிட்டோம் கேஃபே கொஞ்சம் ரேண்டமா தான் வந்தோம். பிகாஸ் நிறைய கேஃபே ட்ரை பண்ணோம், கிடைக்கல. நம்ம என்ன ஓட்ட அது கேங்ஸ்டர் சண்டனா சட்டை கிளியே தான் செய்யும். அப்புறம் என்னாச்சுன்னா சாப்பிட வந்தோம். ஸோ ரேண்டமா கூப்பிடணும்னு சொன்னாரு எங்க டைரக்டர். ரசம் அது என்ன இது? லூசுத்தனமான காமெடி இல்ல உண்மையில கேட்கறேன். என்ன இது நாங்க என்ன சாப்பிட்டோம்னா ஒரு வாஃபிள் சாப்பிட்டோம். அடுத்து என்ன சாப்பிட்டோம்னா கேட்பதே இல்லை பேங்காக் வாஃபிள். பேங்காக் போன பேங்காக் வாஃபிள் சாப்பிட்டோம். அப்புறம் வெனிலா பர்ன் சீஸ் சாப்பிட்டோம். கேக்கு பேங்காக் என்னது? பேங்காக் வாஃபிள். பேங்காக் போனியா? போனதில்ல. ஸோ போகாமலே நாங்கள் சாப்பிட்டோம் பேங்காக் வாஃபிள். ஸோ நல்லா இருந்துச்சு. அது ஐஸ்கிரீமோட மேலே வச்சு அந்த ஐஸ்கிரீம் வந்து அப்படியே டீ மாதிரி இருந்துச்சு. ஒரு டீ தேத்தனி. ஐஸ்கிரீமா டீயா? ஐஸ்கிரீம் தேத்தனி டேஸ்ட். தண்ணியா? அப்புறம் இவங்க பேண்டான் கோகோனட் ஆர்டர் பண்ணாங்க. பேண்டான் இல்லடா. அப்புறம் பேண்டான் இல்ல, பேண்டான் தாண்டான்னா இல்ல, பாண்டான். பாண்டான் கோகோனட் ப்ரௌனிஸ் கிட்ட ப்ரௌனா. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ். என்ன கன்றாவே தெரியல, சம்மந்தலாத ஒரு கொம்போ. இவெல்லாம் சேரணும். அப்புறம் விக்டோரியா சாண்ட்விச் கேக் வந்து எங்க பாஸ் சாப்பிட்டாரு. ஸோ அவர் சாப்பிட்டாரு, நல்லா இருந்துச்சு. என்வாயர்மெண்ட் நல்லா அமைதியா இருக்கு. நாங்கள் சத்தம் போட்டுட்டு இருக்கோம். நாங்கல்ல நீங்களும் தான். அப்புறம் வந்து நைஸ் ஆம்பியன்ஸ், நல்லா சில் பண்ணலாம். நீங்க வந்து இங்க காமா இருக்கலாம். வந்து ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கலாம்? காம் ப்ரைஸ் உங்களுக்கு பொறுத்தது வந்து லைட்டா எக்ஸ்பென்சிவ். 20 above தான் எல்லாமே லைட்டான எக்ஸ்பென்சிவா இருக்கு. பட் ஓகே, அந்த ஆம்பியன்ஸ்க்கு கரெக்டா இருக்கு. எனக்கு ஓகே, அதான் ஹாப்பி. நான் திருப்பி வருவேன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு டேட்கோ. வாயில அந்த ப்ரௌனிஸோட கச்சான் தான் இது. சேனல் வாக்ஸா இது அட்வென்ச்சரா பேசலாம். ஏதோ கேட்க முடியல. அதை பத்தி பேசலாம். பிகாஸ் கேமரா எடுத்து டைரக்டர் சொன்ன பேசி தோல கேக் புடிங்கணும்னு சொன்னாரு. ரிவ்யூ பண்ணிருக்கோம். இவர் எப்படி சாப்பிட்டு கடை பாருங்க. இப்படியே சாப்பிடுவோம். ஒரு மனுஷன் சாப்பிட்டு நல்லா இருக்கு, வாயில பூரா முழுக்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப நல்லான்னு சொல்லவே இல்லையே. வாயில பூராது மணிக்கு வாயிலே படு. அது அவங்களுக்கு தெரியாத செம்ம பொய்யான ரிவ்யூ இருக்கு. சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னடா சப்போர்ட் பண்ணாதீங்கடா. ஓகே, ஸோ சார் பாருங்க, சப்போர்ட் பண்ண அது கூட பேச மாட்டிருக்காரு. இவரை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சத்தியமா ஒரு இல்லடா, எம்பியன்ஸ் கை வலிக்குது கேமரா பிடிக்கிறதுக்கு. அவன் கை ஏன் வலிக்குது? நீ விடாம அடிச்சு ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கே. கேப் விடுயா. டெம்போ பேச ஆரம்பிச்சுன்னா அண்ணன் வேற மாதிரி. ஏன் வாயில புண்ணா? இல்ல புண்ணாக்குல அடியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அதான் மாதிரியா இருக்கு. இல்லைன்னா வரட்டு மேடம், மீண்டும் சந்திப்போம். நான் தான் ஆப்டிமஸ் பிரைம். ஓ, இது ஆப்டிமஸ். நிறைய தடவை ஒளிஞ்சிருக்குடா. சரி, வேற வேற குரல் பேச முடியாது. பேசுறா. சரி, ரஜினி குரல். ரஜினி வாய் வராது. இல்ல அதான் ரஜினி. அஜித் வராதுண்ணா. வராது. அது அஜித். விஜய்னா வணக்கண்ணா. ஓ, அதுதான். கார்த்திக் வராது. நவரசன் அவரா? ஓ, அதான் கார்த்திக். ஓ, ஓகே. பிரபு அண்ணா என்னது? ஓ, அது விஜய் கண்ணா. ஓ, அதான் விஜய். பாகிஸ்தான்ல ஐயோ வேணாம். விஜய் கண்ணா அது தான் வரும். சரி, சரத்குமார். சரத்குமாரா? ஐயோ தெரியாதா? நீ உதவாங்கற, இவங்க சத்தா இவங்க உதவாங்கற. எங்க 2 என்னது? நான் பெரிய உதவாங்கற.
சிவாஜிடா. சிவாஜி என்னம்மா இது என்ன சிவகுமார். கைவீசம்மா சிவகுமார் வந்து எப்படி தான் வரும்? ஐயா ஓ அது சிவகுமார் வேற வேற என்ன தெரியும், நான் சொல்லல, நீ செய்தி தெரியாது அவ்வளவுதான். நம்ம டென்னிஸ் அண்ணா, சரி சரி. டென்னிஸ் அண்ணா தெரியலையா? என்ன தெரியுமா, ஆரம்பிக்கலாமா? நம்ம டென்னிஸ் அண்ணா அது சேரவே சேராது. ஒழுங்கா முதல்ல செய். அண்ணன் அப்படிதான் ஆரம்பிப்பேன். டென்னிஸ் அண்ணா எதுல இருந்து ஆரம்பிச்சாரு? அண்ணன் வந்து ஆட்டம் ஒரு வகை. ஆமா தானே, அப்பதான் டென்னிஸ் அண்ணன் ஃபேமஸா இருப்பாங்க. அப்பல இருந்து தெரியும் எனக்கு வெடிகுண்டு பஸ்ஸுங்க, விளையாட்டு பஸ்ஸுங்க பார்த்து ஜாலியா. சரி, இவரு மகன் ப்ரோ விக்கெட் கவி கஷ்டம். டென்னிஸ் மட்டும் செஞ்சுட்டு ஆரம்பிக்கலாம் அண்ணன் தான். அவ்வளவுதான், வேற யார் இருக்கா? சரி ஓகே. நம்ம யோகி அண்ணன், நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி தாய், நீ இது தாங்கி தந்தை நீ சுமை தாங்கி. அது வந்து யோகி அண்ணன் பண்ணாரு. சார் டாக்டர் பண்ண யோகி வேணு வந்து எவனுக்குமே தெரியாது உனக்கு சொன்னா புரியாது. அதுக்கப்புறம் சரி எம்சி ஜெயசன். அவர் வாய்ஸ் கஷ்டம், அவர் பாடுறது. அவர் வந்து எம்சி ஜெயசன் வந்து டாக்கி குரலோட கொஞ்சம் காமா ஆகும். இல்ல ஆனா கொஞ்சம் அண்ணன் அவர் குரல் வந்து கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப யூனிக்கான குரல், ரொம்ப குரலை டியூன் பண்ணி நீ தான் அழகா மாத்துவியா. ரொம்ப கசரான குரல். ஓகே, எனக்கு அவர் பாட்டு சில முள்ளுக்கு ரெண்டு குத்துறவனையா இந்த பாட்டு ஜோக்கா இருக்கும். இந்த பாட்டு என்னது, தனியே என் பக்கம் வேண்டும் துணையே, அண்ணன் ஜோக்கா பாடியிருப்பாரு. சரி படி. வெரி கஷ்டமா இருக்கும், அவர் ஃப்ளோ வந்து வித்தியாசமா இருக்கும். சரி நம்ம டிலீட் பண்ண டிலீட் அப்பாங்க டிலீட் கனவெல்லாம் என்னது கனவெல்லாம் அப்படிங்க அவர் பாடுற மாதிரி வராது. அந்த இதுல இருந்து சார் அதுல இருந்து எடு. ஐயோ அவ்வளோ இன்னும் ஆகும் பாடலப்பா, பாடல. ஏய் இதுவும் போடாதுல இருந்து இல்லடா, இல்ல வராது, இருக்குன்னா சீக்கிரம் வராது. சும்மா ட்ரை பண்ணு. சாருதான் அப்ப நீங்க பாடுங்க. எனக்கு பாடாது. பாடுறா டேய் பாடுடா. பாடு பாடுவாங்க, முடிஞ்சா பாட சொல்லுங்க. பாடுறா அங்க ஆடியன்ஸ் பாக்குறாங்க. பாக்கட்டும், இப்ப பாக்கல, இப்ப அவன் தான் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான் பாக்குறாங்க. அப்ப தப்பா பேசாதீங்க. ஆடியன்ஸ் தப்பா பேச சப்போர்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது வாட்டி சொல்றான் பாத்துக்க. சரி ஓகே. அப்புறம் வேற 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 உனக்கு வேற என்ன தனித்துவம் இருக்கு? இன்னைக்கு வந்து உனக்கு டேலண்ட் வெளியாக டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு டேலண்ட்லாம் இல்ல பிரதர். டேஞ்சரஸ் பிள்ளை. 1 2 3 அவ்வளவுதான் கைஸ். நம்ம வந்து கேக் சாப்பிடணும்னு நினைச்சோம். கேக்கு அப்படியே கூலிங்காக ஒரு ஐஸ்கிரீம், ஸோ இது மாதிரி சாப்பிட்டு நான் முடிக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நல்லபடியாக நல்ல ஒரு ஷாப் தெரிய வந்தோம். கண்டிப்பாக பண்ணலாம். மேபி டேட் கூட வரலாம், நீங்கள் அப்படி உங்கள் ஃபேமிலி கூட்டி வரலாம். உங்கள் அப்பா அம்மா யாராவது இருக்கலாம், சார் அண்ணன் இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், விஜாவாக இருக்கலாம், அண்ணன் விஜய் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கேஃபேயோட விளாக் வந்து முடியுது. சப்போர்ட் பண்ணாதீங்க. கேஃபே விளாக் முடியுது. இதோட நான் வந்து அடுத்த உங்களால் கவனிக்க அடுத்த விளாக் லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க.